தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், புனிதனுக்கு புனிதராகவும், உத்தமனுக்கு உத்தமராகவும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த தியான பகுதிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கொடிய காலங்களும் குண கட்டுமானமும் என்கிற பிரதான தலைப்பின் அடிப்படையிலே தொடர் பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் வரிசையில் இந்த நாளிலும் தொழுகையில் துணிகரம், தொழுநோய் என்னும் பயங்கரம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதி 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு சில பாடங்களை நாம் படிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த 2 நாளாகமும் 26வது அதிகாரத்தில் உசியா என்னும் மறுபெயர் கொண்ட அசரியா என்கிற அரசனை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. உசியா என்கிற பெயருக்கு யெகோவா என் பலம் என்பது பொருள். 16 வயதில் ஆட்சிக்கு வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக 810வது வருடத்திலிருந்து 758வது வருடம் வரை கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்தான். 200 வருடங்களுக்கு முன்பு இருந்த சாலமோனின் காலத்திலிருந்து மற்ற எந்த அரசர்களையும் விட யூதா பென்யமீன் கோத்திரத்தை நீண்ட காலமாக ஆட்சி செய்திருந்த உசியாவின் ஆளுகை செழுமையினால் பெரிதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், விவேகத்துடனும் தீர்மானத்துடனும் அநேக வருடங்கள் ஆட்சி செய்த உசியாவின் ஆளுகை செழுமையினால் பெரிதாக அடையாளப்பட்டிருந்தது. பரலோக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் கீழாக இந்த உசியா ராஜாவுடைய சேனைகள் முந்தின வருடங்களில் யூத கோத்திரத்து அரசர்களால் இழக்கப்பட்டிருந்த தேசங்களை மறுபடியுமாக மீட்டு கொண்ட ஒரு பொற்காலமாகவே தான் இந்த உசியாவின் ஆட்சி காலம் இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இந்த உசியா ராஜாவோட வாழ்க்கையிலிருந்து கடைசி காலத்தில் வாழக்கூடிய மீதமான திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் 3 பாடங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஜெபத்தோடு கூட அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான தியான பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையிலும் கூட உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நாங்கள் கருத்தோடு படிப்பதற்கு பரலோகத்தின் ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் செபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, பேச நிற்கிற அடியேன் பலவீனமான மனிதன், தேவன் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான முதல் பாடம் என்னவென்றால், தேவையை தேடும் முன் தேவனை தேடுங்கள். வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த அவன் என்று குறிப்பிடுவது உசியா ராஜாவை. இந்த வசனத்தில் 2 பகுதிகளை நாம் பார்க்க முடிகிறது. முதல் பகுதி, உசியா ராஜா தேவனை தேடும்படியாக அவனுடைய மனது இணங்கி இருந்தது. அப்படி அவன் மனது இணக்கத்தோடு தேவனை தேடியபடியால் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு சற்று ஆச்சரியமாகவே தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், புதிதாக ஒரு நபர் ராஜாவாகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தேசத்து அரசன் தன்னுடைய தேசத்து மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு வரலாம், எப்படி தன்னுடைய தேசத்தின் உணவில் தன்னிறைவு அடையலாம், விருத்தி அடையலாம், விவசாயத்தை எப்படி வளர்க்கலாம், தன்னுடைய தேசத்தின் எல்லை பாதுகாப்பை எப்படியாக நாம் வலிமையடைய செய்யலாம், நாட்டின் பொருளாதார பிரச்சனையை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்று சொல்லி தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவன் வேலைகளை செய்வது உலகத்து மக்களின் இயல்பு.
ஆனால் இந்த உசியா என்கிற ராஜா தலைமை பீடத்திற்கு அவன் அரசனாக வந்த மாத்திரத்தில் உலக காரியங்களை குறித்தும் தன்னுடைய மக்களின் தேவைகளை குறித்தும் சிந்திக்காமல் அவன் செய்த முதல் காரியம் தேவனை தேடினான். வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்போ தேவனை தேடும் பொழுது அவனுடைய தேவை அதுவாகவே நிவர்த்தி செய்யப்படுகிறது. தேவன் அதை வாய்க்க செய்தார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? வாசிக்க முடிகிறது. உலகத்தை தேடாமல் உன்னத தேவனை தேடியதால் வெற்றியும் செழிப்பும் இந்த அரசனை தேடி வந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. வாசிக்கிறோம்ல, ஏசாமி கூட அதை சொல்லிட்டு போனார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்தில் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசுசாமி சொன்ன அதே வார்த்தையின் அடிப்படையில் உசியா ராஜா தேவையை தேடாமல் தேவனை முதலாவது தேடியபடியால் அவனுடைய தேவைகள் எல்லாம் தானாகவே அவனுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், உசியா ராஜாவின் இருதயம் தேவனை தேடுவதில் இணங்கி இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பான மீதமான திருச்சபையின் அங்கங்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இணங்கி இருக்கிறது? நம்முடைய இருதயமும் இணக்கமும் எங்கே இருக்கிறது? ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன். பொதுவாகவே இந்த மனசு எதை நோக்கி செல்லும், இந்த மனசு எதின்பால் இழுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இந்த மனசுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, இந்த மனதை எது பூரிப்பாக வைத்துக் கொள்ளுகிறதோ அதை நாடித்தான் இந்த மனசு செல்லும். இந்த உலகம் மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுது தெரியுமா? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, கடல் கடந்து சென்றாகிலும் கஜானாவை சேர்த்துக்கொள், பொன்னையும் பொருளையும் தேடி சம்பாதிச்சுக்க, அதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லி கொடுக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய மனது இன்றைக்கு முழுவதுமாகவே செல்வம் சேர்ப்பதிலும் பொருளை சம்பாதிப்பதிலுமே நம்முடைய மனது இணங்கி இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், ஒரு நாளைக்கு 10 முதல் 15 மணி நேரம் வரை நம்ம உழைக்கிறோம். நம்முடைய தேவைக்காக உழைத்து கொண்டே இருக்கிறோம், ஓய்வறியாது உழைக்கிறோம். ஆனால் தேவனை தேடுவதற்கு நமக்கு நேரம் இருப்பதில்லை. தேவையை தேடுவதற்காக ஓடுகிற பிள்ளைகள் மத்தியில் தேவனை தேடுகிற பிள்ளைகள் இருப்பதே இல்லை என்பது வருத்தகரமான உண்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். தேவனை தேடுறதுக்கு நேரமே இருப்பதில்லை. அமெரிக்க முன்னாள் அதிபர், மறைந்த முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அடிக்கடி சொல்லுவாராம். என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, அதனால் நிறைய ஜெபம் பண்ணணும் அப்படின்பாராம். எவ்வளோ அருமையான வாக்கியம் பாருங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் நிறைய ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி எப்பெல்லாம் அதிகமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் நம்ம தவிர்க்கிறோமோ, அப்போல்லாம் நாம் இந்த ஆபிரகாம் லிங்கன் சொன்ன வாசகத்தை நாம் நினைத்து பார்க்கணும். ஏன் அப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அதிகமான வேலை இருக்கிற நாட்களில் அதிகமாக அவர் ஜெபித்ததுனால அவருடைய அதிகமான பணி வெகு இலகுவாக செய்ய முடிந்ததாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பெல்லாம் அதிகமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்களோ, அப்போல்லாம் யோசிங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தலையிட்டு நம்முடைய வேலையை சுலபமாக செய்து முடிக்க உதவி செய்கிறார். எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, தேவையை தேடும் முன் தேவனை தேட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? துருக்கி நாட்டில் 300 பவுண்டு எடையுள்ள யூசுப் அப்படிங்கிற ஒரு குத்துச்சண்டை வீரன் ஒருவன் இருந்தானாம். இந்த யூசுப்புக்கு எப்படியாவது பணம், பேர், புகழ் எல்லாம் சம்பாதிச்சு சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக என்ன பண்ணானா, அமெரிக்க தேசத்துக்கு கடந்து போனானாம். அமெரிக்க தேசத்துக்கு போய் குத்துச்சண்டைகளில் அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? பங்கேற்க ஆரம்பித்தான். குத்துச்சண்டையில் அவன் பங்கேற்று விளையாட ஆரம்பித்த நாட்களிலே வெகு சீக்கிரத்தில் ஒரு பிரபலமான ஒரு மனிதனாக மாறிவிட்டான்.
ஒவ்வொரு நபரையும் அவன் அடித்து வீழ்த்துவதை பார்ப்பதற்காக அமெரிக்க தேசத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஆவலோடு வந்து என்ன செய்வாங்களாம், அந்த விளையாட்டு அரங்கத்தில் அவனுடைய காட்சிகளை கண்டு ரசிப்பார்களாம். ஒரு பெரிய பலசாலி ஒவ்வொருத்தரையும் அடித்து வீழ்த்தி விடுவான். இவ்வளவு பெரிய பலசாலிக்கும் ஒரு பெரிய பலவீனம் இருக்கத்தான் செய்தது. என்ன பலவீனம் அப்படின்னு சொன்னால், பொன்னாசை. அந்த காலங்களில் தங்க நாணயம் பழக்கத்தில் இருந்தது. இந்த யூசுப் குத்துச்சண்டைகளில் விளையாடும் பொழுது அவனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு போட்டியாளரையும் தான் தோற்கடிக்கும் போது தனக்குரிய பரிசு தொகை பொற்காசுகளாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நிபந்தனை. ஸோ ஒவ்வொரு போட்டியில் அவன் ஜெயிக்கும் போதும் கிடைக்கிற பொற்காசுகளை வாங்கி தன்னுடைய இடுப்பு பையில் ஒரு தோலினால் செய்யப்பட்ட சுருக்கு பை வச்சுருப்பார். அந்த காலத்துலலாம் பழைய பாட்டிமார் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், சுருக்கு பை. அந்த மாதிரி சுருக்கு பைக்குள்ளே போட்டு அந்த தங்க நாணயத்தை சுருக்கி இடுப்பில் கட்டி வச்சுக்குவாராம். இப்படி விளையாண்டு விளையாண்டு மற்றவர்களை தோற்கடித்து அநேக தங்க காசுகளை பொற்காசுகளை சம்பாதிச்சிட்டார். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சரி, நாம் இனிமேல் இந்த விளையாட்டு போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்று நம்முடைய சொந்த தேசத்துக்கு திரும்பலாம், தேவைக்கும் அதிகமான பொற்காசுகள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசுப் என்ன பண்ணாராம், தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போக தீர்மானம் பண்ணாராம். நீராவி கப்பல் ஏறி பயணம் பண்ண ஆரம்பித்தார். முதல் நாள் பயணம் ரொம்ப அமைதியாக அற்புதமாக போச்சு. ரெண்டாவது நாளில் ராத்திரி நேரத்தில் திடீரென்று எதிர்பாராத இயற்கை சீற்றத்தினால தண்ணீர் கப்பலுக்குள்ளாக புகுந்தது. அப்போ கப்பலில் உள்ள பிரயாணிகள் எல்லாம் தங்களை காப்பாற்றி கொள்ளும்படியாக முனைந்த போது அவர்களுக்காக உயிர் மீட்சி படகானது எடுத்து விடப்பட்டுச்சு. மக்கள் எல்லாம் அதில் ஏறி பயணப்பட ஆரம்பிக்காங்க. இந்த யூசுப் மேல் தளத்தில் இருந்து தண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னோடனே அந்த கப்பலோட தரைத்தளத்தில் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அல்லோலப்பட்டு தெரிந்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் பார்க்குறான், எல்லா உயிர் மீட்சி கப்பலும் போயிடுச்சு, படகுகளும். கடைசியாக இந்த மூழ்கி கொண்டிருக்கிற கப்பலுக்கு சற்று தொலைவில் கடைசியான அந்த தற்காப்பு படகு பயணித்து கொண்டிருந்தது. இதை பார்த்த மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணா, எப்படியாவது கடலுக்குள் குதித்து நீந்தி சென்று அந்த படகை பிடித்து தப்பிவிட வேண்டும் என்று சொல்லி கடலுக்குள்ளே குதிக்கிறான். குதித்து அவன் நீந்த ஆரம்பிக்கும் பொழுது அவனால் நீந்த முடியலை. ஏனென்று சொன்னால் அவனுடைய இடுப்பில் தங்க காசுகள் அடங்கிய அந்த சுருக்கு பை பிதுங்கி கொண்டிருந்தது. அளவுக்கு அதிகமான பாரம் அவனுடைய இடுப்பில் இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணான், அவனால் நீந்த முடியலை. இப்போ அவனுக்கு ஆசை தன்னுடைய உயிரையும் காப்பாற்றி கொள்ளணும், அதே சமயம் தங்க காசையும் காப்பாற்றணும். அதையும் விடுவதற்கு மனதில்லை. கடைசியாக அவனால் நீந்த முடியலை, தங்க காசையும் விட முடியலை. அந்த கடலிலே அவன் மூழ்கி மரித்ததாக ஒரு சம்பவத்தை படிக்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொன்னையும் பொருளையும் தேடுவதற்கு வாஞ்சையும் நேரமும் இருக்கிறது. ஆனால் தேவனை தேட நேரமும் வாஞ்சையும் இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறதே இல்லை. அதனால தான் வேத புத்தகம் அழகாக சொல்லுது பாருங்க. 14வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று நாம் என்ன செய்கிறோம், சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது, யாராவது தேவனை தேடுறாங்களா, தேவனை தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி தேவன் மேலேருந்து பார்க்குறாராம். இந்த கேள்விக்கான பதிலை நாம் வாசிக்கலாம். அதே சங்கீதத்தில் கீழே வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் பதில் கிடைக்கிறது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் பார்க்குறாரு, என்னை தேடுற பிள்ளைங்க இருக்கிறாங்களா, தேவையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனை தேட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற தேவனுக்கு கிடைத்த பதில், எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். யோசித்து பாருங்களேன், இந்த இறுதி நாட்களில் வாழக்கூடிய பெரும்பாலான நம்முடைய எல்லா குடும்பத்திலையும் எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது, நாம் உடுத்தி கொள்வதற்கு போதுமான ஆடைகள், நாம் வசதியாக பயணிக்க வாகனம், வருமானம் கிடைக்க ஒரு வேலை என எல்லாமே இருந்தால் கூட எல்லார்ட்டையும் ஒரு குறை இருக்குது.
இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சா கூட இன்றைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் மத்தியில் ஒரு குறை காணப்படத்தான் செய்கிறது. என்ன குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மகிழ்ச்சி இல்லாத ஒரு குறை. எல்லாமே இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு, உடுத்திக்கிற துணிமணி, நினச்சதை வாங்குற அளவுக்கு பணம் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சந்தோஷமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆஸ்தியால் நம்முடைய பணத்தால் ஆடம்பரத்தை விலைக்கு வாங்கலாம், ஆனால் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் விலைக்கு வாங்கவே முடியாது. அப்போ எல்லாமே இருந்தும் மன நிம்மதி இல்லாத, ஏதோ ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் இந்த அவல நிலை? கிறிஸ்தவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் உன்னத தேவனின் ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இல்லாத ஒரு அவல நிலை காணப்படுகிறது. எதுக்கு இந்த அவல நிலை அப்படின்னு சொன்னால், சங்கீதக்காரன் அழகா அதுக்கு பதில் சொல்றார். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 105வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லாமே எனக்கு இருந்தும் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, என் மனசில் சந்தோஷம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கான காரணத்தை தாவீது பக்தன் மிக அழகாக சொல்லுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. மகிழ்ச்சி இல்லையா? ஆண்டவரை தேடுங்க. சமாதானம் இல்லையா? கர்த்தரை தேடுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் தேவனை தேடுகிறோமா? உசியா ராஜாவின் வாழ்க்கையில் அவனுடைய மனது தேவனோடு இணங்கி இருந்தபடியால் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியும் செழிப்பும் மகிழ்ச்சியும் குடிகொள்ள வேண்டுமானால் தேவையை தேடும் முன் தேவனை தேடுங்கள். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். ரெண்டாவது பாடம், இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது பாடம், ஆண்டவராகிய தேவன் கட்டவும் இடிக்கவும் துணை நிற்கிறார். உசியாவிற்கு கட்டவும் இடிக்கவும் துணை நின்றார் தேவன். அதே தேவன் இன்றைக்கு நாம் கட்ட வேண்டியவைகளை கட்டவும் இடிக்க வேண்டியவைகளை இடிக்கவும் அவர் துணை செய்கிறார். வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பாருங்க, என்னெல்லாம் இடிச்சிருக்கிறாரு? அலங்கத்தை இடித்திருக்கிறார், பட்டணங்களை கட்டியிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 26:7. பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். 2வது பகுதியில் வாசிக்கிறோம், எதிரி தேசத்து அரசர்களை வெற்றி கொள்வதற்கு தேவன் அவனுக்கு துணையாக நின்றார். 8வது வசனம் பாருங்க, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலம் கொண்டான். 9வது வசனம், உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். நாம் வாசித்த இந்த 4 வசனங்களில் என்னெல்லாம் வாசித்தோம்? அநேக அலங்கங்களை உசியா இடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அவனுடைய சத்துருக்களை ஜெயிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அநேக கோபுரங்களை அவன் கட்டுவதற்கு, பட்டணங்களை கட்டுவதற்கு, மூலை வாசல்களை கட்டுவதற்கு, கோபுரங்களை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார். அப்படியானால் தேவன் உசியாவிற்கு கட்டவும் இடிக்கவும் துணை செய்தார். இப்போ நமக்கான கேள்வி என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்கடிக்க வேண்டிய எதிரிகள் இருக்கிறாங்களா இல்லையா? எதிரிகள் இருக்கிறாங்களா? நமக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே எதிரிகள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்கடிக்க வேண்டிய எதிரிகள் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி கொள்ள வேண்டிய எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இடிக்கப்பட வேண்டிய மதில் சுவர்கள் இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டி எழுப்ப வேண்டிய கோபுரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதிரி அப்படின்னோடனே நம்ம சரீர ரீதியாக மனுஷங்களோட பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகளை பற்றி நான் பேசலை. நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு எதிரி இருக்கிறான், சத்ருவாகிய சாத்தான். அந்த சத்ருவாகிய சாத்தான் என்கிற எதிரி வெளியே இருந்து கொண்டு நமக்குள்ளாக அநேக விரோதங்களை அவன் உண்டு பண்ணுகிறான். நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், ஒரு சில எதிரிகளை பார்ப்போமே. நாவை கட்டுப்படுத்துவதில் தோல்வி. எப்படி உசியா ராஜா தன்னுடைய எதிரி நாட்டு அரசர்களெல்லாம் வெற்றி கொண்டாரோ, அதே போல நாமும் வெற்றி கொள்ள வேண்டிய எதிரிகள் எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரத்தில் உள்ள நாவு. இந்த நாவை கட்டுப்படுத்துவதில் நாம் அநேக சமயத்தில் தோல்வி அடைகிறோம். எப்பெல்லாம்? வார்த்தைகளை பேசும்போதும் தோல்வி அடைகிறோம், உணவு பதார்த்தங்களை வாயில் போடும் பொழுதும் தோல்வி அடைகிறோம். அப்போ முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு எதிரி என்னன்னு சொன்னால் நம்முடைய நாவு. அதனால தான் யாக்கோபு பக்தன் அழகாக சொல்கிறாரு, நாவை கட்டுப்படுத்த ஒருத்தராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரண்டாவது எதிரி ஆண்டவராகிய தேவன் நல்லவைகளை காண கண்களை கொடுத்திருக்கிறார் என்றால் தீயவைகளை பார்க்காமல் இருப்பதற்காகவே இமைகளை கொடுத்திருக்கிறார். அநேக சமயத்தில் நம்முடைய இமைகள் மூட தவறியதால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடரல்கள், எத்தனை தோல்விகளை நாம் அனுபவித்து வருகிறோம். நம்முடைய கண்களை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடிகிறதா? நம்முடைய இமைகளை நாம் நினைத்த பொழுது மூட முடிகிறதா? நாம் நினைத்த வேளையில் நம்முடைய கண்களை திறக்க முடிகிறதா? நாம் இந்த தீர்மானத்தில் வெற்றி அடைந்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உசியாவிற்கு உதவி செய்த தேவன் நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்ல, கடலுக்கு ஆண்டவர் கரையை போட்டார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று அலைகளுக்கு கரை போட்ட தேவனைப் போல் அலைப்பாயக்கூடிய நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கு நாம் கரை போடாததினால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சேதங்கள், எத்தனை இழப்புகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்குள்ளே இன்னும் எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. நமக்குள்ளே எத்தனை அலங்க சுவர்களை நாம் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறோம். சோம்பல், கோல் சொல்றது, பொய் பேசுறது, பிறர் பொருளை அபகரிக்கிறது, முரட்டாட்டம் பண்ணுறது, கொடுமை செய்கிறது, துணிகரமாக செய்கிறது, கோபப்படுறது, எரிச்சல் அடைவது, பொறாமப்படுறது, நன்றி இல்லாதத்தனம், அந்தரங்க பாவம், இந்த வரிசை நீண்டுகிட்டே போகுது. சீன பெருஞ்சுவர் மாதிரி பாவ பெருஞ்சுவர்களை நாம் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறோம். என்றைக்கு இந்த அலங்க சுவர்களை எல்லாம் நம்ம இடிக்க போகிறோம்? நம்மிடையே காணப்படக்கூடிய எதிரிகள், நாம் கட்டி எழுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த அந்தரங்க பாவ சுவர்களை எல்லாம் உடைக்கும்படியாக, இந்த அலங்கங்களை உடைக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். இந்த கோட்டை சுவரெல்லாம் இடிச்சுட்டு எப்படி உசியா ராஜா கோபுரங்களை கட்டினாரோ, நாமும் அதே போல குண கோபுரத்தை கட்டும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நற்குணசாலிகளாக நாம் வளரும்படியாக இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். கோட்டையை இடித்து குணத்தை கட்ட தேவன் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கக்கூடிய சத்தம் கேட்கிறதா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியை யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டி எழுப்பி வச்சிருக்கிற கோட்டைச்சவர், பாவங்கிற கோட்டைச்சவர், எந்தெந்த மதில் என்னால் அதை விட்டு வெளியவே வர முடியல, ஒரு பெரிய சுவரை கட்டி வச்சிருக்கிறேன். ஒரு பாவம் சின்ன செடி மாதிரி இருந்தால் அதை ஈஸியாக பிடுங்கிடலாம், பிடுங்கி அதை என்ன செஞ்சிடலாம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம். அதே பாவத்தை நம்ம தொடர்ந்து வளர விட்டு ஒரு பெரிய மதில் சுவரை போல வளர விட்டோன்னா அது ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கும். ஆலமரத்தை அவ்வளோ எளிதாக என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய உதவியினால் மாத்திரம்தான் ஆலமரம் போல விழுதுவிட்டு நிற்கிற அலங்க சுவர்களை நாம் என்ன செய்ய முடியும், தகர்த்து எறிய முடியும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நம்பிக்கையின் செய்தி, உசியாவிற்கு தேவன் கட்டவும் இடிக்கவும் துணை செய்தார்.
அலங்கத்தை இடித்தான், கோபுரங்களை கட்டினான், எதிரிகளை ஜெயித்தான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயம் அப்படிங்கிற ஒரு எதிரியை ஜெயிக்க முடியாமல் எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கி சுயம் இருக்குல்ல. இந்த சுயங்கிற எதிரி நம்முடைய சுயத்தை யாராவது தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ளவே முடியாது. நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. சுயம் என்கிற அந்த அலங்க சுவரை சுட்டரிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? வாசிக்க பார்ப்போம். எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் ஆண்டவர் சொன்னார் நினைச்சிடாதீங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் பிடுங்க சொன்னதை பிடுங்கவும், தேவன் இடிக்க சொன்னதை இடிக்கவும், தேவன் அழிக்க சொன்னதை அழிக்கவும், தேவன் கவிழ்க்க சொன்னதை கவிழ்க்கவும், கட்ட வேண்டியதை கட்டவும், நாட்ட வேண்டியதை நாட்டும்படியாக தேவன் நம்மை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு அட்வந்து போர் வீரன் ஒருவனை குறித்து ஒரு சம்பவத்தை நாம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். இந்த அட்வந்து போர் வீரன் இராணுவத்தில் பணிபுரிந்த நாட்களில் அவனுக்கு அநேக பரியாசம், விமர்சனம், கேலி, கிண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு அவமானப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு இருந்து கொண்டிருந்தது. அப்படியாக அவனுடைய அந்த போர்க்களம், வெளியேயும் ஒரு போர்க்களம், அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலுமே ஒரு போர்க்களம் தான். ஆனாலும் அதற்கெல்லாம் அவன் அஞ்சவும் இல்லை, கலங்கவும் இல்லை. வழக்கம் போல் ஒரு நாள் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தானா, ஒரு தனி இடத்துல இருந்து அவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானான். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இராணுவ வீரர்கள் அணிந்து போருக்கு செல்லக்கூடிய அந்த பூட்ஸ் முழுவதும் சகதி பூசப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு பூட்ஸை தூக்கி ஜெபித்து கொண்டிருந்த இவன் மீது யாரோ ஒருத்தர் தூக்கி விசிறி அடித்தாங்களாம். அந்த பூட்ஸ் வேகமாக வந்து அவனுடைய கன்னத்தில் பலார்னு இப்படி அடிச்சுதான். அடித்த மாத்திரத்தில் அப்படின்னு ஒரு சத்தம். ஆனாலும் அவன் ஜெபத்திலிருந்து என்ன செய்யலை, வெளிக்கலை, மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அப்போ அநேக பேர் சிரிக்கக்கூடிய சத்தம் அவன் காதில் விழுது. ஆனாலும் கூட அவன் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான். சில வினாடிகள் கழித்து அதே மாதிரி இன்னொரு பூட்ஸும் வந்து அதே போல் அவனுடைய மேலே பலார் என்று அரைந்த வண்ணமாக கீழே விழுந்தது. அப்பமோ அவன் அமைதியாகத்தான் ஜெபித்து கொண்டிருந்தான். ஆனால் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னால், முதல் முறை வந்ததை விட இரண்டாவது பூட்ஸ் வரும்பொழுது எழுந்த சிரிப்பொலியின் அளவு கம்மியாக தான் இருந்துச்சு. குறைவான மனிதர்கள் தான் இரண்டாவது முறை சிரித்தாங்களாம். ஆனாலும் இவன் தன்னுடைய ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். இவனை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதர்கள் இப்போ கடந்து போயிட்டாங்க. இவன் ஜெபித்து முடிச்சுட்டு பார்க்குறான், அந்த 2 பூட்ஸும் பக்கத்தில் கிடக்குது. அந்த 2 பூட்ஸும் இவன் கையில் எடுத்துகிட்டு போய் தன்னோட ரூமுக்கு போய் சேறு பூசப்பட்டிருந்த அந்த 2 பூட்ஸையும் நல்லா அழகாக கழுவி அதுக்கு பாலிஷ் போட்டு சுத்தம் பண்ணி, அந்த பூட்ஸ் யாருக்கு உரியதோ அந்த மனிதனுடைய ரேக் பக்கத்தில் அவனுக்கு தெரியாமல் இதை வச்சிட்டாரான் ராத்திரி நேரத்தில். அடுத்த நாள் காலையில் அந்த மனுஷன் எழுந்திரிச்சு பார்க்குறான், அவனுடைய பூட்ஸ் ரொம்ப அருமையாக சுத்தம் செய்யப்பட்டிருந்ததை பார்த்து அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு நெகிழ்ச்சி. நாம் அந்த மனிதனை இவ்வளவாக வேதனைப்படுத்தினோம், அவன் இப்படிலாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அவன் மீது ஒரு அன்பும் ஒரு கரிசனையும் உண்டாச்சான். அங்கே இருந்த அநேக பேர் இந்த காட்சி நிமித்தமாக இந்த சூழ்நிலைக்கு பின்பாக அந்த மனிதனோடு என்ன செய்ய ஆரம்பித்தாங்களாம், நல்ல நட்பு பாராட்ட ஆரம்பித்தாங்களாம். தொடர்ந்து இவரோடு இருந்த நட்பின் அடிப்படையில் அந்த போர்க்களத்தில் இருந்த இவனோடு பணிபுரிந்த சிப்பாய்களில் அநேகமான பேர் அட்வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு மெய் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்கிற ஒரு சரித்திரத்தை வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயம் அப்படிங்கிற ஒரு அலங்கத்தை இடித்ததுனால கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமாக்களை அவனால் கட்ட முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கட்ட வேண்டியவைகளை கட்டவும், இடிக்க வேண்டியவைகளை இடிக்கவும்,
தேவன் நம்மோடு பேசும் பொழுது அந்த மெல்லிய சத்தத்திற்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். உசியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் இதுதான். 3வது பாடம், அழிவை தந்த ஆணவம். இந்த உசியா ராஜாவோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப விமர்சனம், அற்புதமாக இருந்துச்சு. அவருடைய ஆரம்பம் ஆண்டவரை தேடினா வெற்றி மேலே வெற்றி வந்து அவருடைய வாழ்க்கையில் நிரப்பிக்கொண்டே இருந்தது. அதுக்கு பின்னாடி அவர் கட்டினார், இடித்தார், அநேக காரியங்களை செய்தார். நான் வாசிப்பேன் ஒரு சில வசனங்களை. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மிகவும் பலம் கொண்டான். உசியா மிகவும் பலம் கொண்டான். 9வது வசனம் சொல்லுது, கட்டி அவைகளை பலப்படுத்தினான். 15வது வசனம் பாருங்க, அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. 16வது வசனம், அவன் பலப்பட்ட போது. இப்போ நம்ம வாசித்த இந்த 4 வசனங்களிலும் முக்கியமான ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது. பலப்பட்டான் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? கீர்த்தி பரம்பியதற்கான காரணம் பலப்பட்டான், பலமடைந்தான். அப்போ ஒரு மனிதன் பலத்தின் மேல் பலனடைந்து அசுர சாதனைகளை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி யாரை குறித்து பார்க்குறோம்? உசியாவை குறித்து பார்க்குறோம். அப்படி அவன் பலப்பட்ட பொழுது அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, தேவனை தேடியதுனால அநேக ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க அந்த மனுஷன் மேலே போக போக அந்த மேன்மை அவனுக்குள்ளாக மேட்டிமையை கொண்டு வந்தது. அந்த மேட்டிமையின் நிமித்தமாக தூபபீடத்தில் தூபம் காட்டும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஒரு மதிகட்ட காரியத்தை இந்த அரசன் செய்தது நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. நீங்கள் பாருங்களேன், இந்த 26வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை படித்து பார்த்தீங்கன்னா இந்த உசியா ராஜா செய்த எல்லா சாதனைகளும் இருக்கும். என்னெல்லாம் அவர் சாதனை செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, அலங்கத்தை இடித்தார், கோட்டையை கட்டினார், தேசங்களை வாகை சூடி ஆடு மாடுகளையும் திராட்சை தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் சம்பாதித்து துறவுகளை ஒட்டி பராக்கிரமசாலிகளையும் சேனை வீரர்களையும் இராணுவ எந்திரங்களையும் போர்க்கருவிகள் சொல்லி அநேக காரியங்களை அவன் சம்பாதித்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வெள்ளாமை பிரியனாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விவசாய வேலைகள் மீது அவன் அளவு கடந்த ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். இப்படி தேசத்திற்கான எல்லா சாதனைகளையும் செய்வதற்கு தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால், தேவனை தேடியதால் கிடைத்த மேன்மைகளை தன்னுடைய சுயபலத்தால் சம்பாதித்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? எண்ணம் வர ஆரம்பித்தது. அந்த எண்ணம் தலைக்கு வந்துடுச்சு, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், என்னை மாதிரி ஒருத்தர் செய்ய முடியுமான்னு சொல்லி எல்லா சாதனைகளுக்கும் தானே சொந்தக்காரன் என்கிற ஒரு மமதை அவனுக்குள்ளாக வந்தது. உலகத்தார் சொல்லுவாங்கள்ல, ஒரு அழகான ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள், த வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் ஐ எம் பாசிபிள். அப்படிங்கிற உலகத்தார் பேச்சு இவருடைய உள்ளத்தை கெடுத்து போட்டுருச்சு. நத்திங் இஸ், முடிஞ்சா என்ன சொல்கிறது, மனுஷனால் முடியாது எதுவுமே கிடையாது. இந்த இம்பாசிபிள் அப்படிங்கிற வேர்டில் ஐ எம் பாசிபிள் அப்படிங்கிற பதம் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ நான் தான், என்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு காரியத்தை அவன் செஞ்சிருந்தான். தடைகளை எல்லாம் தகர்த்து வாகை சூடிய அவன் தனக்கு தடை செய்யப்பட்டிருந்த தூபம் காட்டுதலை துணிகரத்தோடு செய்ய துணிந்தான். என்ன யோசனை? என்னால் முடியாது என்ன இருக்குது? எல்லா எதிரி தேசத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லா கோட்டை சுவரையும் நான் இடிச்சிட்டேன், எல்லா அலங்கத்தையும் இடிச்சிட்டேன், எதிரி தேசத்துக்குள்ளே நான் பட்டணங்களை கட்டியிருக்கிறேன், கோபுரத்தை கட்டியிருக்கிறேன், இராணுவ வீரரை சம்பாதிச்சிருக்கேன், என்னால் முடியாது எதுவுமே கிடையாது, எனக்கு தடை என்பது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூபம் காட்டுதலும் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிகரமான ஒரு செயலை அவன் செய்ய துணிந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. தலைக்கணம் கொண்ட அவன் தலையில் தேவன் அடித்தார். குணம் கெட்ட அவன் சாகும் வரை
குஷ்டரோகியாகவே இருந்தான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மைகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உயரம் அதிகமாக போக போக மேன்மைகளும் பதவியும் புகழும் வர வர சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் மேலிருந்து கீழே விழும் பொழுது அடியும் எப்படி இருக்கும், பலமாக இருக்கும். ரொம்ப உயரத்துக்கு போயிட்டோம், தடுமாறி இடறி கீழே விழுந்தால் அதனால் ஏற்படக்கூடிய காயங்களும் விளைவும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆகவே தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், யாக்கோபு பக்தன் சொன்ன வண்ணமாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு மேன்மைகளை கொடுக்கும் பொழுது அதிகமாக அவர் மேன்மைகளை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் அதிகமாக தாழ்மைப்பட வேண்டும். உசியா அரசன் அதை செய்ய தவறியதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உசியா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யெகோவா என் பலம். அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி வாழலை. யெகோவா என் பலம் என்று வாழாமல் என்னுடைய பலம் மாத்திரமே அப்படின்னு வாழ்ந்ததுனால தான் இந்த உசியா அரசன் வீழ்ந்து போனான். சாகும் வரை கடைசியில் அவன் குஷ்டரோகியாகவே இருந்தான் என்று வேத புஸ்தகம் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. உசியாவோட வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடுத்த பாடம் என்னென்னா, நமக்கு பெரிய பதவியும் மேன்மையும் வரும்போது பணிவையும் கீர்த்தி பெருகும்போது கிருபையையும் தேட வேண்டும் என்பதே கடைசி கால மக்களுக்கான தேவ செய்தி. பதவி வருதா, பணிவை தேடுங்கள். புகழ்ச்சி வருகிறதா, கிருபையை தேடுங்கள். அதுவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம். யோசித்து பாருங்களேன், உசியா அரசன் துணிகரமாக ஒரு காரியத்தை செஞ்சான், அப்படிதானே? தூபம் காட்ட மேடை ஏறினா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துணிகரமான பாவம் இருக்கிறதா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன். என்ன துணிகரமான பாவம்? கொலை பண்ணுறது துணிகரமான பாவம், விபச்சாரம் பண்ணுறது துணிகரமான பாவம், அடுத்தவனோட நிலத்தை அபகரிக்கிறது துணிகரமான பாவம் அப்படின்னு இல்லை. பாவத்தில் துணிகரமான பாவம், துணிகரம் இல்லாத பாவம்னு சொல்லி பாவத்தை நம்ம அப்படி பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதை மீறி நாம் செய்யக்கூடிய சின்ன பாவமாக இருந்தாலும் அதுவும் துணிகரமான பாவம்தான். நம்முடைய வாழ்க்கையில் துணிகரமான பாவம் என்ன இருக்குது? யோசித்து பாருங்களேன். தேவன் அநேக முறை என்கிட்ட பேசுகிறாரு, அவருடைய மெல்லிய சத்தம் எனக்குள்ளே கேட்குது. ஆனாலும் அந்த சத்தத்தை நான் புறம்பே தள்ளிட்டு என் வாழ்க்கையில் நான் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நான் செய்யக்கூடிய துணிகரமான பாவம் தான். அதான் அழகாக சங்கீத புஸ்தகத்தில் 19வது சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிப்போம். தாவீதோட ஜெபம் அதுதான். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீதை போல நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பிழையை எனக்கு உணர்த்தும், மறைவான பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். துணிகரமான பாவம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான 3 பாடம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தேவை அநேகமாக இருக்கலாம். ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கினாலும் என்னால் என்னுடைய வீட்டு தேவைகளை நிவர்த்தி பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலை நேரத்தை நீங்கள் கூட்டிகிட்டே போகிறீங்களா? தேவனை தேடுங்கள். ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தை அதுதான். இன்றைக்கு எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது, அதனால் நான் அதிகமாக ஜெபம் பண்ணணும். தேவையை தேடும் முன் தேவனை தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையோ வெளியரங்க வாழ்க்கையோ நம்ம கட்டி எழுப்பி வைத்திருக்கிற மதில் சுவர் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய எதிரிகள், நம்முடைய வாயின் வார்த்தையாக இருக்கலாம், நம்முடைய இருதயத்தின் எண்ணமாக இருக்கலாம், நம்முடைய கண்ணின் காட்சியாக இருக்கலாம், காதுகளின் கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய சுயமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கோட்டை சுவரை நாம் எழுப்பி வைத்திருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், பார், பிடுங்கவும் நாட்டவும் இடிக்கவும் கட்டவும் நான் உன்னை இந்த உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. தேவன் மேன்மையை தருவார் என்று சொன்னால் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் நம்முடைய குணகோபுரங்கள் கட்டப்படுவதற்கு தேவபலனை நாடுவோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே,
இந்த நாளின் நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உசியா என்கிற அரசன் உன்னதமான ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அவனுடைய முடிவு மிக பரிதாபமாக போய்விட்டது. அன்புள்ள ஆண்டவரே, தேவன் கொடுத்த எல்லா விதமான மேன்மைகளையும் தன் சுயபலத்தால் சம்பாதித்தது என்கிற அகங்காரம், ஆணவம் அவன் தலைக்கு ஏறியதால் தலைகுணம் கொண்ட அவன் தலையில் தொழுநோய் தொற்றி அவனுடைய துணிகர பாவத்திற்கு பயங்கரமான ஒரு அடியை பெற்றான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்கிற பாடத்தையும் என்ன செய்யக்கூடாது என்கிற கருத்தையும் உசியாவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் பரலோகத்தின் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.